மருமக்கள் அப்படின்னா என்ன வார்த்தைகள் ஞாபகம் வருது உங்களுக்கு? நாம் சொல்லுவதை தட்டாமல் செய்யக்கூடியவர்கள் அவங்க மட்டும்தான். அடா ஆ நம்ம பசங்க கூட சொல்கிறத கேட்க மாட்டாங்க, நம்மள்ட்ட உரிமையோடு எதிர்த்து பேசுவாங்க. ஆனால் என்னோட தங்கச்சி பசங்க வந்து நான் சொன்னதை என்றைக்குமே அவங்க வந்து தட்டுறதே இல்லை. எனக்கு படிக்கணும்னு ஆசை, எம்ஏ தமிழ் படிக்கணும்னு எனக்கு படிக்க முடியல. என்னோட ஆசையை நிறைவேற்றி வச்சவர் என்னுடைய மருமகன் தான். இப்போ அவர் சொல்கிறதுக்காக படிச்சா பிடிச்சி படிச்சியா? மாமா சொன்னதுக்காக. மாமா சொன்னதுக்காக தான் படித்தேன். உனக்கு பிடிச்சி படிக்கல? அதுக்கப்புறம் பிடிச்சி நான் அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு 16 வருஷம் போல் இருக்கும் சார். அப்பா ஊரில் இல்லை சார். நான் கொஞ்சம் புவர் ஃபேமிலி, அதனால் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டது மாமா தான். 2 வீடு இருக்குது மாமாவுக்கு. ஒரு மாடி வீடு, பக்கத்தில் ஒரு ஷீட் வீடு. நாங்கள் படிக்கணும் அப்படின்ட்டு எங்களை விட்டுட்டு அவங்க தனியாக வாடகை வீட்டுக்கு போயிட்டாங்க. உண்மைதான். அதாவது வேற வழியே இல்லை. அவங்க வந்து அவங்களுடைய வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வரா மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அவங்க அப்பா வந்து வெளியூரில் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருந்தார். அதனால் தங்கச்சி பசங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க வந்து இருக்கிறாங்களே, நம்ம எங்கே போகிறது அப்படின்லாம் வந்து என்னுடைய மனைவி சைடு வந்து அந்த பிரச்சனைலாம் வந்தது. அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு எனக்கு என்ன வழின்னு தெரியல. உடனே நான் வந்து வெளியில் போயிட்டேன். அவங்கள அழைச்சிக்கிட்டு வெளியில் போயிட்டு வாடகைக்கு வீட்டில் இருந்துட்டு இவங்க வந்து அதில் இருந்தாங்க. இவங்களுடைய அக்காவுக்கு திருமணம் ஆகி குழந்தை பிறக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் இருங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். எனக்கு அது ஒரு சின்ன சிக்கல் வரும். மாப்பிள்ளை பார்க்கும்போதோ இல்லை பொண்ணு பார்க்கும்போதோ இவங்க வீடு எதுன்னு வந்து கேட்பாங்க. அப்போ ஒரு சிரமம் இருக்கும். மாமா வீட்டில் இருக்கார் அப்படின்ட்டு. இவனுக்கு வந்து திருமணம் ஆகணும் அப்படின்னாக்கா தனி வீடு இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பாங்க. இன்னமும் மாமா வீட்டில் இருந்தால் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் தான் வலுக்கட்டாயமாக போக சொல்லி தனியாக ஒரு வீடு கட்டிகிட்டே அவங்க போயிட்டாங்க. அதனால் என்னுடைய பார்வையில் வந்து மருமக பசங்க வந்து நமக்கு சொல் பேச்சு கேட்கக்கூடிய இந்த உலகத்தில் ஒரே ஜீவன் யாருன்னாக்கா மருமக பசங்க தான். இந்த மாதிரி தாய் மாமா வீடு கட்டி கொடுப்பாருன்னா நாங்கள்லாம் எவ்வளோ சொல் பேச்சு கேட்போம் தெரியுமா? கட்டின அப்படியே கை கட்டி நிற்போம் சார்.